إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்களின் வரலாறுகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களில் வந்த பல நபிமார்களின் வரலாற்று நிகழ்வுகளை, சம்பவங்களை இறுதியாக பார்த்தோம். இன்று நாம் பனு இஸ்ரவேலர்களில் வந்த இன்னொரு நபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நபியுடைய வரலாற்றை குர்ஆன் எடுத்துரைத்திருக்கிறது. இந்த நபி யார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது ஷாம்வேல் என்கின்ற ஒரு நபி. இந்த நபியுடைய காலத்திலேதான் தாலூத் என்கின்ற ஒரு மனிதர் அரசனாக அல்லாஹ்வின் கட்டளைப்படி தேர்வு செய்யப்படுகின்றார். அவருக்கு பிறகு அரசனாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனாக வருகிறார்கள். இங்கே யூதர்களுடைய, பனு இஸ்ரவேலர்களுடைய பொற்காலமாக கருதப்படக்கூடிய ஒரு காலத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அதாவது அஹதுல் முலூக், அரசர்களின் காலம் என்று அழைக்கப்படுகிற காலம். தாலூத், தாவூத், சுலைமான் ஆகிய இந்த மூன்று அரசர்களுடைய காலம். இந்த காலத்திலே அவர்கள் உலகத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை ஆட்சி அதிகாரத்திலே அடைந்திருந்தார்கள், வெற்றி அடைந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தோல்வியின் பக்கம் போனார்கள். இந்த காலத்தின் ஆரம்பத்திலே தான் ஷாம்வேல் என்கின்ற இந்த நபி இருந்திருக்கிறார். இந்த நபியின் பெயர் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை, வரலாற்றிலே இருந்துதான் நாம் சொல்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னதை போன்று பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகளை பொறுத்தவரையிலே அது வரலாறாக நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் 100% உறுதியான செய்திகளாக எடுத்துக்கொள்கிறோம். குர்ஆனிலும் சஹீஹான, ஹதீஸிலும். அது அல்லாமல் அவர்களுடைய பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற வேத புத்தகமாக கருதுகின்ற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் வரலாற்று நூலை போன்றுதான் பார்க்கின்றோம். அதாவது அதிலே சரியும் இருக்கும், பிழையும் இருக்கும். அதில் இருப்பவை குர்ஆனுக்கு உடன்பட்டால், சஹீஹான ஹதீஸுக்கு உடன்பட்டால் அதனை நாங்கள் சரியென்று உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். அதில் இருக்கின்ற கருத்துக்கள் குர்ஆனுக்கும் சஹீஹான ஹதீஸுக்கும் முரண்பட்டால் அதனை நாங்கள் உறுதியாக பிழை என்று சொல்வோம். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் குர்ஆனுக்கும் சஹீஹான ஹதீஸுக்கும் உடன்படவும் இல்லை, முரண்படவும் இல்லை என்றால் அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். நாம் அதனை உண்மைப்படுத்துவதும் இல்லை, பொய்ப்பிப்பதும் இல்லை. ஒரு வரலாற்று நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோமோ அவ்வாறு பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் நாம் வரலாற்றை அணுகுகின்றோம். எல்லா வரலாற்றையும் அவ்வாறு தான் அணுகுகின்றோம். குர்ஆன் ஹதீஸிலே உறுதிப்படுத்தப்படாத விடயங்கள், அறிவிப்பாளர் வரிசையிலே உறுதிப்படுத்தப்படாத விடயங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஹதீஸு அன் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை தொட்டும் நீங்கள் செய்திகளை சொல்லுங்கள், ஆனால் அதனை நீங்கள் உண்மைப்படுத்தவும் செய்யாதீர்கள், பொய்ப்பிக்கவும் செய்யாதீர்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத அல்லது உடன்படாத விடயங்களை நாம் உண்மைப்படுத்தவோ அல்லது பொய்ப்பிக்கவோ முடியாது. என்றால் நாம் உண்மைப்படுத்தினால் அது பொய்யாக கூட இருக்கலாம், பொய் என்று சொன்னால் அது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் நாம் அது ஒரு வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக மாத்திரம்தான் பார்ப்போம். அந்த வகையிலே ஷாம்வேல் என்கின்ற இந்த நபியை பொறுத்தவரையிலே அவருக்கு சாம்வேல் என்றும் அஷ்முவேல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அபரானி மொழியிலே, அவர்களுடைய மொழியிலே சாம்வேல் என்பதற்குரிய அர்த்தம் சமி அல்லாஹு துஆஇ, அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் என்று அதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள்.
எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு நாம் பார்த்து விட்டோம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே தான் பனு இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனுக்குள் நுழைந்தார்கள். அதற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனிலே சாம் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் பல நிகழ்வுகள் நடப்பதாக வரலாறு சொல்லி இருக்கிறது. நாங்கள் அந்த பனு இஸ்ரவேல் வரலாற்றை பார்க்கல, நபிமார்கள் உள்ள வரலாறை தான் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவற்றை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த நிகழ்வுகளின் விளைவாக பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இடங்களிலிருந்து என்ன செய்யப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த சாமுவேல் என்கின்ற நபி இருக்கக்கூடிய காலத்திலே பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் பலவீனம் அடைந்து அவர்களுடைய குணங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு தௌராத்திலிருந்து அவர்கள் தூரமாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய சொந்த இடங்களிலே இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான அந்த நிலையிலே சாமுவேல் என்கின்ற நபியிடத்திலே அவர்கள் சென்று தங்களுக்கு ஒரு அரசனை நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்வை குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 246வது ஆயாவிலிருந்து 252வது ஆயா வரையிலே இந்த நிகழ்வை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்லப்படக்கூடிய அந்த நபி சாமுவேல் என்கின்ற நபிதான் என்று வரலாற்றாசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலே பார்த்து விட்டிருப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 246வது ஆயாவிலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராயில். நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு பிரமுகர் கூட்டம், அவர்களிலே உயர்ந்த ஒரு கூட்டத்தார்கள், தலைவர்கள், மின்பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த தலைவர்கள், முக்கியமானவர்கள், அவர்கள் நீங்கள் பார்க்கவில்லையா, இத்காலு லிநபிய்யின் லஹும், அவர்களில் உள்ள ஒரு நபிக்கு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நபி என்றுதான் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த நபியுடைய பெயர் வரலாற்றிலே சாமுவேல் என்று சொல்லப்படுகிறது. இத்கால லிநபிய்யின் லஹும், அவர்களுடைய ஒரு நபிக்கு அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இப்அத் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் நியமியுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும், போராடுகிறோம் என்று அவர்கள் அந்த நபியிடத்திலே கேட்கிறார்கள். இப்போது அவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லை, அவர்களால் போர் செய்வதற்கு முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி ஒரு அரசனை, அவர்களுக்கு ஆட்சியாளரை நியமித்து அந்த ஆட்சியாளரின் தலைமையின் கீழே எதிரிகளோடு போராட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் ஒரு நபியிடத்திலே. இங்கே பாருங்கள், ஒரு ஆட்சியாளரை விட ஒரு நபி முக்கியம். ஒரு ஆட்சியாளரை விட நபியுடைய அந்தஸ்து, அரசனுடைய அந்தஸ்தை விட ஒரு நபியுடைய அந்தஸ்து உயர்ந்தது. அதனால்தான் அரசனை நியமிக்குமாறு நபியிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நியமிக்க போனால் அவர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு நபி அந்த முடிவை அவர்களுக்கு கொடுப்பாரே ஆனால் அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வரக்கூடிய ஒருவர், இன்னும் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த நபி இடத்திலே போய் தங்களுக்கு ஒரு அரசனை நியமிக்குமாறு சொல்கிறார்கள். அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும். என்னை அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்காக, ஜிஹாத் செய்வதற்காக உயர்ந்தாமல் தாங்கள் இழந்ததை மீட்டெடுக்கலாம், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே அமல் செய்கின்ற ஒரு செயல் சிறந்தது என்பதனால் தங்களுடைய கோரிக்கைக்கான நியாயமான காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த நபி என்ன சொல்கிறார்கள் என்றால், قال هل عصيتم إن كتب عليكم القتال, யுத்தம் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டால், அல்லா துகாத்திலு, நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு அல்லாஹ்விடத்தில் கேட்டு ஒரு அரசனை நியமித்து அதற்கு பிறகு நீங்கள் அவரோடு சேர்ந்து யுத்தம் செய்வதாக இப்போது சொல்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். ஆனால் நீங்கள் சில நேரம் யுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடும், கோழைகளாகிவிடக்கூடும், யுத்தம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு
என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், காலு வமா லனா அல்லா நுகாத்தில ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது, போராடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது, என்ன தடை இருக்கிறது, நாங்கள் ஏன் போராடாமல் இருக்க வேண்டும், நாம் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். வகத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாஇனா, எங்களுடைய வாழ்விடங்களிலிருந்தும் எங்களுடைய ஆண் மக்களிடமிருந்தும் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் வாழ்ந்து கொண்ட இடங்களிலிருந்து நாங்கள் இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது பலஸ்தீனிலே இல்லை, எங்களை துரத்து விட்டார்கள். அப்னாயினா, எங்களுடைய ஆண் மக்களிடமிருந்து எங்களை துரத்து விட்டார்கள். அதாவது எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்போது ஒரு இழிவான நிலையிலே, துரத்தப்பட்ட நிலையிலே, அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பிரிக்கப்பட்ட நிலையிலே, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எப்படி போராடாமல் இருக்க முடியும் என்று அந்த நபியிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் போராடித்தான் ஆகுவோம். அதற்கான காரணத்தை மேலதிகமாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படியான நிலையில இருக்கக்கூடிய நாங்கள் கட்டாயம் போராட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, அவர்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்ட போது, தவல்லவ், அவர்கள் பின்வாங்கினார்கள். அவர்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்ட பொழுது அவர்கள் எந்த தைரியத்திலே ஆரம்பத்திலே சொன்னார்களோ அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிலே குறைவானவர்களை தவிர. வல்லாஹு அலீம் பிஸ்ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை நன்கறிந்தவனாக இருக்கிறான். இங்க நிறைய பேர் மனிதர்கள் யுத்தம் என்று வருவதற்கு முன்னால் ஏன் யுத்தம் செய்யவில்லை? நாங்கள் இன்றைய காலத்திலும் பார்க்கிறோம், ஏன் இந்த நாடுகள் காவிரி நாடுகளோடு, இஸ்லாமுக்கு எதிரான நாடுகளோடு யுத்தம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதே இவர்கள் யுத்தம் கடமையாக்கப்பட்டால் எங்கே இருப்பார்கள்? முதல்ல அவர்களுடைய மனதோடு போராடி சுபஹ் தொழுகைக்காக போவதற்கு கூட அவர்கள் தயாரில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய தாடியை வைப்பதற்கு அவர்களுக்கு தயாரில்லை. கரண்டைக்கு மேலால் உங்களுடைய ஆடை உயர்ச்சி விடுங்கள் என்பதற்கு அவர்கள் தயாரில்லை. பெண்களிடத்துல நீங்கள் ஹிஜாபை பேணுங்கள் என்றால் அதை செய்வதற்கு தயாரில்லை. ஆனால் யுத்தம் ஏன் செய்யவில்லை எங்களுடைய ஆட்சியாளர்கள் என்று கேட்பார்கள். ஆனால் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால் இவர்களிலே பெரும்பாலானவர்கள் விரண்டோடி விடுவார்கள். அதற்கு அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்வதற்கு முன்னால் மனதோடு யுத்தம் செய்து தங்களுடைய மனதை வென்று அல்லாஹு தாலாவை வணக்கத்திலே அவர்கள் தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லை. எப்படி எதிரிகளை களத்திலே சந்தித்தவர்கள் இப்படியானவர்கள் பொறுமை செய்வார்கள்? குறைவு. எனவே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதால், இவர்கள் மீது யுத்தம் கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லவ், புறமுது காட்டினார்கள், புறக்கணித்தார்கள். இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிலே குறைவானவர்களை தவிர. வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை பற்றி அறிந்திருக்கிறான். யார் யுத்தம் செய்வார்கள், யார் யுத்தம் செய்ய மாட்டார்கள், யார் பாவிகள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான் என்று அந்த ஆயாவிலே சொல்கின்றான். இங்கே அநியாயக்காரர்கள் என்று சொல்வது பாவிகள். இந்த பாவிகள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அறிந்திருக்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும், அந்த நபி அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத மலிகா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தாலூத்தை அரசனாக நியமித்திருக்கிறான். இப்போது நபி இடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நபி அல்லாஹு தாலாவுடைய கட்டளை சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கு தாலூத்தை தான் அரசனாக நியமித்திருக்கிறான். அல்லாஹ் நியமித்திருக்கிறான், நான் நியமித்ததல்ல என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் நியமித்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, அவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி அவர் எங்கள் மீது ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியும்? தாலூத் ஏன் தாலூத் ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியாது? அவர் அரசனாக முடியாது உங்களுக்கு? அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி அவர் அரசனாக எங்களுக்கு இருக்க முடியும்? வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட நாங்கள் அரசனாக ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியுடையவர்கள் என்று சொல்கிறார்கள். தாலூத்தை பற்றி வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் ஒரு நீர் புகற்றக்கூடிய, நீர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருவராக, நீர் இறைக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். அல்லது மிருகங்களுடைய தோள்களை பதனிடக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் அந்த சமுதாயத்திலே ஒரு சாதாரணமான மனிதர். ஒரு சமுதாயத்திலே மக்களிடத்திலே கண்ணியத்துக்குரிய ஒருவராக அல்லது முக்கியமான ஒரு பிரமுகராக அவர் இருக்கவில்லை.
ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களிலிருந்து ஒருவரை அல்லாஹு தாலா அரசனாக என்ன செய்கிறான், அவர்களுக்கு தேர்வு செய்கிறான். அதனால் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், அவரை விட நாங்கள் அல்லவா ஆட்சி அதிகாரத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதாவது அவர்கள் ஏன் அவ்வாறு கேட்கிறார்கள் என்றால், வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அன்றைய காலத்திலே அரச பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் தான் அரசராக இருக்க வேண்டும். ஆனால் அவர் அரச பரம்பரையிலே வந்த ஒருவர் அல்ல, அரச பரம்பரையிலே வரக்கூடிய ஒருவராக இல்லை. அதனால் அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி அவருக்கு அந்த அரச பரம்பரையில வரக்கூடிய ஆட்சி அதிகாரங்களிலே பரம்பரையுடைய ஒருவராக அவர் இல்லை, சாதாரணமான ஒரு மனிதர், எங்கள் மீது அவர் ஆட்சி செய்வதா, அது எப்படி என்று கேட்கிறார். தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள், வலம் யூத்த சாத்தமினல் மால், அவருக்கு பொருளாதார வசதியும் இல்லை, பொருளாதாரத்திலே அவருக்கு வசதி கூட இல்லை. ஏன்னா அவர் சாதாரணமான ஒரு மனிதர், ஏழ்மையான ஒரு மனிதர். அவருக்கு ஒரு அரசனாக நாங்கள் தெரிவு செய்வதாக இருந்தால் அவர் அரச பரம்பரையில வந்து ஒருவராக, அதே போன்று நிறைய பொருளாதாரங்களை கொண்ட வசதி கொண்ட ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும். அப்படியான ஒருவராக அவர் இல்லையே, எப்படி அவரை நாங்கள் அரசனாக ஏற்றுக்கொள்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபி சொல்கிறார், கால இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை விட அவரை தேர்வு செய்திருக்கிறான், உங்களுக்காக அவரை தேர்வு செய்திருக்கிறான். இது என்னுடைய விஷயம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய விஷயம். முதலிலே எந்த விஷயத்தை சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமோ அதனை அந்த நபி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவரை உங்களுக்கு அரசனாக தேர்வு செய்திருக்கிறான். இது நான் தேர்வு செய்ததோ அல்லது மற்றவர்கள் தேர்வு செய்ததோ அல்ல என்பது அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அதாவது ஒரு அரசனை தேர்வு செய்வது, ஆட்சி என்பது அல்லாஹு தாலாவுடைய கையிலே தான் இருக்கிறது, அதிகாரம் அல்லாஹுடைய தான், இந்த உலகத்தினுடைய ஆட்சி. அவன் நாடியவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுப்பான், நல்லவர்கள் கெட்டவர்கள், அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். அது அல்லாஹுடைய கையில இருக்கிறது. என்ற முல்க் அல்லாஹுடைய முல்க், ஆட்சி அதிகாரம். அது மட்டுமல்ல, அதனால் அதை முதலில் அவர் சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் என்றால், வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அறிவிலும் உடலிலும் அல்லாஹு தாலா அவருக்கு விசாலத்தை கொடுத்திருக்கிறான். அவருக்கு தாலூத்துக்கு அல்லாஹு தாலா அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த நபி இருக்கிறார் சாமுவேல், தாலூத் ஒரு நபி அல்ல, நபி மிக அறிந்தவர். அவருக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு மனிதராக தாலூத்தை அல்லாஹு தாலா ஏன் தேர்வு செய்கிறான் என்றால், ஒரு அரசனாக அவர் இல்முள்ளவர், அறிவுள்ளவர். அறிவுடைய முக்கியத்துவம், அறிவுடைய சிறப்பு இங்கே உணர்த்தப்படுகிறது. அறிவு அவரிடத்திலே இருக்கிறது, அறிவு ஞானம் அவரிடத்திலே இருக்கிறது. அறிவு ஞானம் என்பது ஆட்சி அதிகாரம் செலுத்துவதற்கு மிக அவசியம். மார்க்க அறிவும் அவசியம், அதே போன்று ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட உலக அறிவும் அவசியம். அந்த அறிவு அவரிடத்திலே இருக்கிறது. நபி உண்மையாகவே மார்க்கத்திலே மிக உயர்ந்த அறிவுள்ளவர். அதே நேரத்தில் ஆட்சி அறிவை அல்லாஹ் தஆலா தாலூத்துக்கு கொடுத்திருக்கிறான். வஸாதஹு பஸ்ஸதன் ஃபில் இல்ம், அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். வல் ஜிஸ்ம், உடலிலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், உடலிலே பலத்தை கொடுத்திருக்கிறான். எனவே அறிவு ஞானமும் உடல் பலமும் உள்ளவர் அவர், அதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அதனால் அவர் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர் ஒன்று அல்லாஹ் தெரிந்து செய்திருக்கிறான். அதே போன்று ஆட்சிக்குரிய பண்புகள் அவரிடத்திலே இருக்கிறது. வல்லாஹு யுத்தி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு தன்னுடைய முல்கை, தன்னுடைய ஆட்சியை கொடுக்கிறார். இங்கே அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆட்சியை சொல்கிறான். உலகத்திலே யார் ஆட்சி செய்தாலும் அடிப்படையிலே அவர்கள் நினைத்ததையெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய விதியை மீறி செய்ய முடியாது. அதே போன்று விதியை மீறி எப்படி அவர்கள் செய்ய முடியாதோ அதே போன்று அல்லாஹ் தஆலாவுடைய சட்டதிட்டங்களையும் அவர்கள் பேண வேண்டும். பேணாவிட்டால் மறுமையில அல்லாஹ் தஆலா அவரை தண்டிப்பான். ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கூறியது. இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு, மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அங்கே கொடுக்கின்றான். அவர்கள் அதை சரியான முறையில செய்ய வேண்டும். வல்லாஹு யுத்தி முல்கஹு மன் யஷா, அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய ஆட்சியை கொடுக்கிறான் என்று அந்த நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தஆலா வாசி, விசாலமானவன். எதிரே அல்லாஹ் தஆலா விசாலமானவன். அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவிலே அல்லாஹ் தஆலா விசாலமானவன், அவனுடைய ஞானத்திலே அல்லாஹ் தஆலா விசாலமானவன், விசாலமான ஞானத்தை உடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அவன் கொடை கொடுப்பதிலே விசாலமானவன், நாடியவர்களுக்கு நாடியதை கொடுக்கின்றான். பணக்காரனுக்கு தான் கொடுக்க வேண்டும், ஏழைக்கு கொடுக்க கூடாது, உயர்ந்த குடும்ப பின்னணியை இருப்பவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், உயர்ந்த குடும்ப பின்னணி இல்லாதவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் நீங்கள் சொல்வதற்கு உங்களால் முடியாது. அது அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு நாடியதை கொடுக்கிறான். அல்லாஹு வாசி, அல்லாஹ் தஆலா விசாலமானவன். அதே போன்று அல்லாஹ் அலீம்,
வாசிவன் அலீம், அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். யார் எதற்கு தகுதியானவர், ஆட்சிக்கு தகுதியானவன் யார் என்பதை பற்றி அல்லாஹு தாலா அறிவுள்ளவனாக இருக்கிறான். அவன் நாடியதை செய்கிறான் என்று அந்த நபி அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அப்போது இன்னும் ஒரு விஷயத்தை சேர்த்து அந்த நபி அந்த மக்களிடத்திலே சொல்கிறார். வகால லஹும் நபியுஹும், அவர்களுடைய நபி அவர்களுக்கு சொன்னார், இன்ன ஆயத்த முல்கிஹி, தாலூத்துடைய ஆட்சிக்கான ஆயா, அத்தாட்சி, அடையாளம் என்ன தெரியுமா? ஐயத்தியக்கும் தாபூத்து ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், தாபூத் உங்களிடத்திலே வரும். தாபூத் என்றால் என்ன என்றால் ஒரு பெட்டகம், ஒரு பெட்டி. ஒரு பெட்டி, அந்த பெட்டி குறித்த ஒரு பெட்டி, ஏற்கனவே அவர்களிடத்திலே அறியப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டி உங்களிடத்திலே வரப்போகிறது. யதீக்கும் முத்தாபூத் ஃபீஹி சகீனத்துன், அதிலே மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து சகீனா இருக்கிறது, அமைதி இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடையும். வபகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசாவுடைய குடும்பமும் ஹாரூனுடைய குடும்பமும், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய குடும்பங்கள் விட்டு போனது, அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள், சில விடயங்கள் அதிலே இருக்கிறது. தஹ்மீலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவற்றை சுமந்து வருவார்கள். அந்த பெட்டகத்தை, அந்த பெட்டியை அவர்கள் சுமந்து வருவார்கள். இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதிலே அத்தாட்சி இருக்கிறது என்று அந்த நபி அவர்களிடத்தில் சொல்கிறார். இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், தாலூத் அவர்களை அரசனாக நியமிப்பதற்கு, அதற்கு அது உண்மை, அவர்தான் அந்த அரசாட்சிக்கு தகுதியானவர், அல்லாஹுவால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதை கொடுப்பான் என்றால், அவர்களுடைய ஒரு பெட்டியை திருப்பி கொடுக்க போகிறான். இந்த பெட்டியை பற்றி வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாபூத் என்பது ஒரு பெட்டி. இந்த பெட்டியை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தாபூத்தை வைத்து யுத்தம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே இவர்கள் தோல்வி அடைகிறார்கள். இந்த தாபூத்தை எதிரிகள், அமாலிகாக்கள், வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அமாலிகாக்கள் இவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் இந்த தாபூத்தை கைப்பற்றி கொள்கிறார்கள். கைப்பற்றியதற்கு பிறகு இவர்கள் யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். இவர்களுடைய ஊர்ல இருந்து இவர்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய சந்ததிகள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், கைதியாக்கப்படுகிறார்கள். எனவே இந்த தாபூத் இவர்களிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்படுவதற்கு இருக்கிறது என்கிற நற்செய்தியை அந்த நபி இவர்களுக்கு சொல்கிறார்கள். அது இந்த நபி இந்த தாலூத்தை அரசனாக தேர்வு செய்ததற்கான அடையாளம், அத்தாட்சி என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தாபூத்தை பற்றி ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அதாவது இவர்கள் யுத்தம் செய்த நேரத்தில் இவர்களுடைய எதிரிகள் அதனை கைப்பற்றி கொண்டு போய் அவர்களுடைய ஒரு சிலைக்கு கீழே வைத்தார்களாம். அல்லாஹ்வாலம், இது வரலாற்று செய்தி, சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். பிறகு அது அந்த சிலையுடைய தலைக்கு மேலே அந்த பெட்டி காலையிலே பார்க்கிற பொழுது இருக்கிறதாம். திரும்ப இவர்கள் அந்த சிலை கீழே அதை வைத்திருக்கிறார்கள். திரும்பவும் அவர்களுடைய இந்த சிலைக்கு தலைக்கு மேலே இருக்கிறதாம். பிறகு இதனை என்ன செய்திருக்கிறார்களாம், அவர்களுடைய ஒரு கிராமத்திலே வைத்திருக்கிறார்கள். இந்த இவர்களுடைய எதிரிகள், பனு இஸ்ரவேலுடைய எதிரிகள், அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நோய் ஏற்படுகிறதாம். நோய் ஏற்பட்டதன் காரணமாக திரும்ப திரும்ப நீண்ட காலம் அவர்கள் நோயிலே இருக்கிறார்கள். பிறகு இந்த தாபூத்தை இதான் காரணம் என்று சொல்லி அங்கிருந்து வெளியேற்றினார்களாம். ஒரு வண்டியிலே அதனை கட்டி, 2 மாடுகளை கட்டி அதனை அப்படியே அனுப்பிவிட்டார்களாம். அதுதான் பிறகு இவர்களுக்கு வந்து சேர்ந்துதான். வானவர்கள் அதனை இவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்களாம் என்று அந்த வரலாற்று செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஆலம். இங்கே குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வானவர்கள் அதனை சுமந்து வருவார்கள். எப்படியோ வானவர்கள், குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கின்ற போது நேரடியாகவே வானவர்கள் அதனை என்ன செய்திருக்கிறார்கள், சுமந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. தஹ்மீலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அதனை சுமந்து வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இது எப்படி இருந்தாலும் இந்த தாபூத்திலே சக்கீனா, ஒரு அமைதி இருக்கிறது. தாபூத் வந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த தாலூத் தான் உண்மையாகவே அரசாட்சிக்கு தகுதியானவர் என்பதிலே உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடையும். சக்கீனா அதிலே இருக்கிற உங்களுடைய ரப்பிடம் இருந்து. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு போனது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு போன என்று சொல்லப்படுகின்றதிலே தௌராத்துடைய ஏடுகள், தௌராத்துடைய சில விஷயங்களும் அதுல இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு எப்படியோ ஒரு தாபூத் அவர்களிடத்திலே வருகிறது. தொடர்ந்து என்ன சொன்னால், இன்ன ஃபீ ذلك ஆயா, நிச்சயமாக அதுல ஆயா, ஆயா என்றால் அடையாளம், அத்தாட்சி
இருக்கிறது. தாலூத் அரசன் என்பதற்கு அதில் அத்தாட்சி இருக்கிறது. குந்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தார். எனவே ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நபியை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆனை விளங்க முடியும், இறை வஹியை விளங்க முடியும். ஈமான் விளக்கம் கிடைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அதிலிருந்து கூறுகின்றோம். இப்போது இந்த தாலூத் அவர்களுடைய சம்பவத்தை தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான். 249வது அதே தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆயாக்கள் எல்லாம் என்ன பேசுகிறான்? ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத். இந்த தாலூத் என்ன செய்கிறார்? இப்போது அரசனாக மாறிவிட்டார். இவர் தன்னுடைய படையை எதிரிகளை ஒரு யுத்தம் செய்வதற்காக அழைத்து கொண்டு செல்வதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத். தாலூத் என்கின்ற அந்த அரசன் படையை அவர்கள் தாங்கள் வாழக்கூடிய அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்கிறார், எதிரிகளை நோக்கி அழைத்து செல்கின்றார். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத் قال ان الله مبتليكم. தாலூத் படையை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை சோதனை செய்வான். பினஹரில், ஒரு ஆற்றின் மூலமாக சோதனை செய்ய போகிறான். ஒரு ஆறு உங்களுக்கு முன்னால் வர இருக்கிறது. எனவே ஃபமன் ஷரிப மின்ஹு, அந்த ஆற்றிலே யார் தண்ணீர் குடிக்கின்றீர்களோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அவரிலிருந்து நான் விலகியவன், என்னிலிருந்து அவர் விலகியவர், என்னோடு அவர் யுத்தம் செய்வதற்கு வர முடியாது. இப்போது வரலாற்றில் சொல்லப்படுவது, இவர்கள் கடும் தாகத்திலே இருக்கிறார்களா. இப்படி தாகத்திலே இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இவர்களுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் தேவை இருக்கிறது. ஆனால் அரசன் என்ன சொல்கிறார்? இதிலே உண்மையிலே பொறுமை செய்யக்கூடியவர்கள் யார்? சில நேரம் அவர் அந்த நபியுடைய கட்டளைப்படி இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறான் என்று சொல்வதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். அல்லது இவர் உண்மையாகவே அவராகவே அவருடைய இஜ்திஹாதின் அடிப்படையிலே, ஆய்வு முயற்சியின் அடிப்படையிலே யோசித்து இவர்களிலே பொறுமை செய்யக்கூடியவர் யார் என்பதை பரிசித்து பார்ப்பதற்காக இவர் செய்திருக்கலாம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஃபமன் ஷரிப மின்ஹு, யார் அந்த ஆற்றில இருந்து குடிக்கிறாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, எங்களோடு வரக்கூடாது என்ற அர்த்தத்திலே சொல்கிறார். வமன் லம் யத்அம்ஹு, யார் அதிலிருந்து சுவைக்கவில்லையோ, ஃபஇன்னஹு மின்னி, அவர் என்னை சார்ந்தவர், எங்களுடைய படையிலே எங்களோடு போராடுவதற்கு வரலாம். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபத்தன் பியதி, ஆனால் யார் தன்னுடைய கையினால் ஒரு மொடல் குடிக்கிறாரோ பிரச்சனை இல்லை. அப்ப இந்த தாகத்துக்கு அவர்கள் இறந்து விடாமல் ஒரு மொடல் என்ன செய்து விடலாம், குடிக்கலாம். ஒரு கையால் எடுத்து ஒரு மொடல் மாத்திரம் குடிக்கலாம். முழுமையாக என்ன செய்ய முடியாது, தண்ணீரை அவர்கள் அதிலிருந்து எடுக்க முடியாது, குடிக்க முடியாது. ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹு, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? அவர்கள் தண்ணீர் குடித்தார்கள், இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிடையே குறைவானவர்களை தவிர. இப்போது சோதனையிலே தோற்று போனார்கள். அவர்களால் அந்த இடத்திலே பொறுமை செய்வதற்கு முடியவில்லை. இவர் நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, தாபூத் வந்து விட்டது, அதை கண்ணால் கண்டார்கள். இப்போது அந்த நபிக்கு கீழால் இவர்கள் யுத்தம் செய்வதற்கு தயாராகி நபியோடு செல்கிறார்கள். இங்கே அவர்களுக்கு ஒரு பரீட்சை நடக்கிறது. அந்த பரீட்சையிலே பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அங்கே தண்ணீர் குடிக்காமல் இருந்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள். இப்போது இந்த நபி இந்த குறைவானவர்களோடு தான் என்ன செய்கிறார்கள், யுத்தத்துக்காக செல்ல இருக்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள், எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபித்தோழர், ஒரு சிறிய நபித்தோழர், பத்ர் யுத்தத்துடைய நேரத்திலே, பத்ர் யுத்தத்திலே திருப்பி அனுப்பப்பட்டார். அந்த நபித்தோழர் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹத்தஸனி அஸ்ஹாபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மன் ஷஹித பத்ரன், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எனக்கு சொன்னார்கள், அன்னஹும் கானு இத்தத அஸ்ஹாபி தாலூத், தாலூத்துடைய தோழர்களுடைய எண்ணிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபி தோழர்களுடைய எண்ணிக்கை எத்தனை. தொடர்ந்து பரா இப்னு ஆசிப் சொல்றார், அல்லதீன ஜாவஸு மாஹுன் நஹர், அவரோடு அந்த ஆற்றை கடந்தவர்கள், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபி தோழர்களுடைய எண்ணிக்கையை கொண்டவர்கள். பித்அத அஷர வ 300, பித்அத அஷர வ 300, அதாவது 310க்கு மேற்பட்டவர்கள். பிதா என்று சொல்வது 3லிருந்து 9 வரையில, 313, 14, 17, 320 இருக்காது, 19 அந்த அதுக்குள்ள இருக்கலாம். 19க்கும் 13க்கும் இடைப்பட்டவர்கள். 310க்கு மேற்பட்டவர்கள் தான் தாலூத்தோடு அந்த ஆற்றை கடக்கின்றார்கள். அதே அளவு எண்ணிக்கை கொண்டவர்கள் தான் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்கள். قال البراء لا والله ما جاوز معه النهر الا مؤمن, அந்த ஆற்றை கடந்தவர்களே அனைவருமே மூமின்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஆற்றை கடந்தவர்கள் மூமின்கள், அந்த நபியை உறுதியாக ஈமான் கொண்டிருந்த
அந்த நபியுடைய தோழர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மஅஹு. அந்த தாலூத்தோடு அவரோடு ஈமான் கொண்டவர்கள் ஆற்றை கடந்த பொழுது, கடந்து சென்று விட்டார்கள். இப்போது எதிரிகளை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். இங்கே சொல்லப்படக்கூடிய 6 வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நஹருல் உர்துன், ஜோர்தான்ல இருக்கக்கூடிய ஆர், ஷரியா என்றெல்லாம் அந்த ஆற்றுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, அந்த ஆற்றை, குர்ஆன் எங்களுக்கு தெரியும், எதையும் சுருக்கமாக படிப்பினை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கும் வரலாற்றை. அவர்கள் அந்த ஆற்றை கடந்தார்கள். ஹுவ வல்லதீன ஆமனூ மஅஹு, அவரோடு ஈமான் கொண்டவர்களும் போகிறார்கள். காலு லா தாகத லனா அல்-யௌம பிஜாலூத வ ஜுனூதி. இங்கே எதிரி படையில இருப்பவருடைய பெயர் என்ன? ஜாலூத். எதிரி படையுடைய தலைவனுடைய பெயர், அந்த அரசனுடைய பெயர் ஜாலூத். இந்த மூமின்களுடைய படை, பனூ இஸ்ராயீலுடைய படையுடைய தலைவருடைய பெயர் தாலூத், இந்த நபியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த படையில உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள், லா தாகத லனா அல்-யௌம பிஜாலூத வ ஜுனூதி. இன்று எங்களால் ஜாலூத்தையும் அவனுடைய படையினரையும் தாக்குவதற்குரிய சக்தி கிடையாது என்று சொல்கிறார்கள். ஏன்? ஜாலூத்துடைய படை பெரும் படையாக இருக்கிறது. இப்போது தண்ணீர் அருந்தாமல் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றவர்கள் தான் செல்கிறார்கள். ஆனாலும் அவர்களிலே சிலர் இதை பார்த்த பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். நாங்கள் இவர்களோடு யுத்தம் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு நபியுடைய கட்டளைப்படி இவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். ஒரு தரமான ஒரு அரசனுடைய, ஒரு தளபதியுடைய தலைமையிலே தான் இங்கே யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனால் இப்படி போகின்ற பொழுது இவர்கள் இவ்வாறு தைரியம் இழக்கக்கூடாது. இவர்களாகவே கேட்டார்கள், நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று. அப்படி கேட்டதற்கு பிறகு ஏன் இவர் சொல்ல வேண்டும்? இவர் சொல்வது கூடாது. ஆனால் காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முதாக்குல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறிய சிறிய கூட்டங்கள், கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன், பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கின்றன, பிஇذنில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோடு, வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அவர்கள் அந்த மக்களை தைரியமூட்டுகிறார்கள். இங்கே ஈமானிய உறுதி மிக்க மக்கள் அங்கே இருந்தவர்கள், அவர்கள் மற்றவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள், மற்றவர்களுக்கு உறுதியூட்டுகிறார்கள். நாங்கள் இவர்களை வெற்றி பெற முடியும், நாங்கள் சிறிய படையாக இருந்தாலும் பெரும்படை எங்களால் தோல்வி அடைய செய்ய முடியும், அல்லாஹு தாலாவுடைய கட்டளையினால் அதை நாங்கள் செய்ய முடியும், அதே போன்று பொறுமை எங்களிடத்தில் இருந்தால் அதனை செய்ய முடியும், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்களை தைரியப்படுத்துகிறார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலம்மா பரஸூ லிஜாலூத வ ஜுனூதி, ஜாலூத்துக்கும் அவனுடைய படையினருக்கும் எதிராக இவர்கள் முன்னே சென்ற பொழுது இவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இங்கே இதுதான் முக்கியம். ஏனென்றால் ஆரம்பத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நபியிடத்திலே சென்று நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், அதனால் எங்களுக்கு ஒரு அரசனை நியமியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நபி, நீங்கள் யுத்தம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு யுத்தம் செய்யாமல் இருப்பீர்களே என்று கேட்டபொழுது, இல்லை, நாங்கள் எப்படி யுத்தம் செய்யாமல் இருப்போம், நாங்கள் ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய சந்ததிகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சந்ததிகள் இருந்தெல்லாம் சொன்னவர்கள் ஆற்றிலே நடந்த அந்த பரீட்சையிலே தோல்வி அடைந்தார்கள். எங்களுக்கு தெரியும், பெரும்பாலானவர்கள் திரும்பி போனார்கள், தோல்வி அடைந்தார்கள். ஏன்? அங்கே அவர்களிடத்தில் இருந்தது வெறுமனே அல்லாஹ்வை மறந்த தன்னம்பிக்கை. அல்லாஹ்வை மறந்த தன்னம்பிக்கையிலே ஒருவரால் வெற்றி பெற முடியாது. ஆனால் இங்கே ஈமான் கொண்டவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ்வை உறுதியாக சந்திப்போம் என்ற நம்பிக்கையில இருந்தவர்களிடத்துல இருந்தது வெறும் தன்னம்பிக்கை அல்ல, அல்லாஹு தாலாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ கேட்டார்கள்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காலு ரப்பனா அஃப்ரிக் அலைனா, எங்களுடைய இரட்சகனே, அஃப்ரிக் அலைனா சப்ரன், பொறுமை எங்கள் மீது கொட்டுவாயாக, பொறுமை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக. அல்லாஹ்விடத்திலே தான் கேட்கிறார்கள். வெறுமனே தங்களுடைய சக்தியை மட்டும் நம்பி அவர்கள் இருக்கவில்லை, தங்களுடைய ஆற்றலை மட்டும் நம்பவில்லை. அல்லாஹ்வே, எங்களுக்கு பொறுமையை ஏற்படுத்துவாயாக, இந்த யுத்தத்திலே ஈடுபடுக்கக்கூடிய பொறுமை எங்களுக்கு தருவாயாக, வஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, எங்களுடைய உள்ளத்திலே பொறுமையை தருவாயாக, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாய். நாங்கள் விரண்டோடாமல் களத்திலே ஈடுபடுப்பதற்கு, கோழையாகாமல் இருப்பதற்கு, புறமுதுகு காட்டாமல் இருப்பதற்கு எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, உடலிலே வலிமையை தருவாயாக, உள்ளத்திலே பொறுமையை தருவாயாக என்றெல்லாம் கேட்கிறார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின்.
காஃபிரான கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயா என்று இவர்கள் மூமின்களாக இருக்கிறார்கள். காஃபிர்களுக்கு எதிராக கேட்கிறார்கள். இவர்கள் மூமின்களாக இருந்து எங்களுக்கு தெரியும், மூசா நபியுடைய பரம்பரை வழிகாட்டல்ல வந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்கள் ஈமான் பலவீனம் அடைகிற பொழுது கோழைகளாக அவர்கள் ஆனார்கள், துரத்தப்பட்டார்கள். நல்ல பண்புகள் அவர்களிடத்தில் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தோல்விகள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இன்றைய எங்களுடைய உம்மாவலை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தோல்வி அடைவதற்கான முக்கியமான காரணம் நாங்கள் ஈமானிலிருந்து தூரமாக இருக்கிறோம். இஸ்லாத்தை சரியான முறையிலே கடைபிடிக்காமல் இருக்கிறோம். நாம் எப்போது இஸ்லாம் மார்க்கத்தை சரியான முறையிலே கடைபிடிக்கின்றோமோ, அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோமோ, அப்போது நாங்கள் பலம் அடைவோம். அதற்கு பிறகுதான் நாம் எதிரிகளை மிகைக்க முடியும். அல்லாஹ் தாலா சொல்கிறான், அவர்கள் கேட்ட துஆவை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹு தாலாவுடைய அனுமதியை கொண்டு எதிரிகளை அவர்கள் தோல்வி அடைய செய்தார்கள். இங்கேதான் அல்லாஹ் தாலா இன்னொரு விடயத்தை சொல்கிறான். இந்த ஜாலூத் என்கின்ற எதிரிப்படை தலைவனை யார் கொண்டார்கள்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொண்டார்கள். வகாத்தல தாவூது ஜாலூத். எனவே அந்த தாலூத்துடைய படையிலே ஒருவராக யார் இருக்கிறார்? தாவூத் நபி அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அந்த நேரத்தில் அவர் நபி அல்ல, ஆனால் அவர் ஒரு மனிதர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தாலா தாவூத் நபியை பற்றி சொல்கிறான். அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை தாவூதுக்கு கொடுத்தான். தாலூத்துக்கு பிறகு ஆட்சி செய்தவர் யார்? தாவூத் நபி அவர்கள். ஆட்சி முல்கை கொடுத்தான். வல் ஹிக்மா, ஞானத்தையும் கொடுத்தான். இங்க ஞானம் என்பது நபித்துவம். நபித்துவத்தை அல்லாஹு தாலா தாவூத் நபிக்கு கொடுத்தான். வல் ஹிக்மா வஅல்லமஹு மிம்மா யஷா. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தான் நாடியவற்றிலிருந்து கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தாலா தாவூத் நபிக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தான். தாவூத் நபி அவர்கள் இரும்பை அவர்கள் என்ன செய்வார்கள்? கவசங்களாக உருவாக்குவார்கள். இரும்பினால் பல வேலைகளை செய்தார்கள். இரும்பினால் மற்றவர்கள் சூடு காட்டித்தான் அதனை என்ன செய்வார்கள்? செய்ய வேண்டும். ஆனால் தாவூத் நபி அவர்களுக்கு இரும்பை அல்லாஹு தாலா இலகுவாக்கி கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் தாவூத் நபியுடைய சம்பவத்தை தான் இதுக்கு அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவன் நாடியதிலிருந்து கற்றுக் கொடுத்தான் என்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறான். அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். சுருக்கமாக சூரத்துல் அம்பியாவுடைய 80வது ஆயத்தில் சொல்கிறோம், நாங்கள் தாவூது கற்றுக் கொடுத்தோம் ஸன்அத லபூஸின் லக்கும், உங்களுக்கு அந்த எதிரிகள், அதாவது யுத்த கவசங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தோம். லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும், யுத்தத்திலே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக யுத்த கவசங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் இல்லாத விதமான ஒரு முறையிலே அவர்கள் உருவாக்கினார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயங்களை இங்கே சொல்லி காட்டுகிறான். வஅதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வஅல்லமஹு மிம்மா யஷா. எனவே ஹிக்மாவை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான். நபித்துவம் அல்லாஹ் உலகத்திலும் சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவுலா தஃப்உல்லாஹி الناس بعضهم ببعض ولولا دفع الله الناس. அல்லாஹு தஆலா சிலரை வைத்து சிலரை தடுக்காவிட்டால், மனிதர்களிலே சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஃபஸதத்தில் அர்த், இந்த பூமி மோசமாகிவிடும், நாசமாகிவிடும். வலாக்கின் அல்லாஹ் து ஃபضலின் அலல் ஆலமீன். ஆனாலும் அல்லாஹு தஆலா உலகத்தார்கள் மீது அருள் கொண்டவனாக, கொடை கொடுக்கக்கூடியவனாக, அருள் செய்யக்கூடியவனாக, உலகத்தாருக்கு பாக்கியம் அளிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தாலா இருக்கிறான் என்று சொல்கிறான். இங்க என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் தாலா? அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய முஜாஹிதுகளை கொண்டு காபிர்களுடைய, மோசமானவர்களுடைய சதியை முறியடிக்கின்றான். அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த பூமி என்ன செய்துவிடும்? எதிரிகள், மோசமானவர்கள் அதிலே அடந்தேறுவதன் மூலமாக, அதிலே அவர்கள் மோசமாக நடப்பதன் மூலமாக நாசமாகிவிடும். அவர்கள் குஃப்ருடைய, ஈமானுக்கு எதிரான, அதே போன்ற பாவமான விஷயங்களை அங்கே பூமியிலே நிலைநாட்டுவார்கள். அல்லாஹு தாலாவுடைய இபாதாக்கள், வணக்க வழிபாடுகள் வெளிப்படுத்தப்படுவது அங்கே தடுக்கப்படும். அதனால் பூமியிலே அல்லாஹுடைய தண்டனைகள் இறங்கும். இதனால் என்ன நடக்கும்? பூமியில உள்ள பயிர் பச்சைகள் நாசமாகும். ஃபஸதத்துல் அர்த் என்றால் பூமியிலுடைய பயிர் பச்சைகள் நாசமாகும். அதே பூமியில் உள்ள சந்ததிகள், மிருகங்கள் நாசமாகும், மனிதர்கள் நாசமாகுவார்கள். ஆனால் அல்லாஹு தாலா இவற்றை என்ன செய்கிறான்? இவ்வாறான செயல்பாடுகள் மூலமாக தடுக்கின்றான். ஃபல்லாஹு
வலாக்கின் அல்லாஹ் து ஃபதுலின் அலல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ஃபதுல் செய்கிறான், அருள் செய்கிறான் பூமியிலே உள்ளவர்களுக்கு, உலகத்தார்களுக்கு. ஜிஹாதை அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கியிருப்பதன் மூலமாக அவர்களுக்கு அதிலே அருள் இருக்கிறது. நல்லவர்கள் போராடுவதன் மூலமாக கெட்டவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். பூமியிலே நல்லவர்களுடைய ஆட்சி உருவாகிறது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கடைசி என்ன சொல்கிறான்? தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக்கும். அது அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள், அதனை நாங்கள் உங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ஆயாக்கள், ஆயாண்டா அத்தாட்சிகள், இங்கே அல்லாஹு தஆலாவுடைய வசனங்கள். நத்லூஹா அலைக், அதனை நாங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கும். பில் ஹக், உண்மையாக ஓதி காண்பிக்கின்றோம். வ இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் ரசூல்மார்களிலே ஒருவர். அதாவது அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், இந்த விஷயங்கள் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே இதனை நாங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறோம், இது சத்தியத்தை கொண்டு ஓதி காண்பிக்கிறோம், உண்மையாக இதனை உங்களுக்கு சொல்லி காட்டுறோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கவில்லை. அவர்களுடைய வேத புத்தகங்களை பற்றி படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய அறிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எழுத வாசிக்க தெரியாது. அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுல இல்லாத விஷயங்கள், அவர்கள் பிழையாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி இருக்கிறான். எனவே இதெல்லாம் எதற்கு ஆதாரம் என்றால், இவைகள்லாம் அத்தாட்சிகள். அல்லாஹு தஆலாவுடைய நபிவர் என்பதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு, இது வஹி என்பதற்கு, குர்ஆன் உண்மையானது என்பதற்கு ஆதாரங்கள், அத்தாட்சிகள், ஆயாத். வ இன்னக லமினல் முர்சலீன், நிச்சயமாக நீங்கள் ரசூல்மார்களிலே உள்ளவர்கள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது என்றால், நபி அவர்கள் ஏற்கனவே அந்த வேத புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அறிவு அவர்களிடத்தில் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து வாசித்து சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதத்திலே அந்த இதுல இருந்தால் அவர்களிடத்திலிருந்து கேட்டு சொல்லியிருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு எதுக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள். அந்த நபி அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால், இது அல்லாஹு தஆலாவுடைய வஹி என்பதற்கு மற்றவர்களுக்கு இதிலே தெளிவான அத்தாட்சி, ஆதாரம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த கடைசியாக இந்த ஆயாவிலே சொல்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சம்பவத்தில் எங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. சில படிப்பினைகள்லாம் இடையிடையே சொல்லி இருக்கிறேன். அதே போன்று முக்கியமான ஒரு படிப்பினை தான், எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே ஈமான் இருக்கிறதோ, அல்லாஹ்வை சந்திப்போம் என்கின்ற மறுமையுடைய அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவர்களால் கஷ்டமான இடங்களிலே, யுத்த களங்களிலே எல்லாம் ஈடுகொடுக்க முடியும். அவர்களிடத்திலே பொறுமை இருக்கும். ஏனென்றால், யார் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறார், அவர்கள் சொன்னார்கள், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கஸீரத்தின், சின்ன சிறு கூட்டங்கள் பெரும் பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கின்றன என்று. எனவே அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்வதற்கு, உறுதியாக அந்த களத்தில் நிற்பதற்கு உதவியாக இருந்தது அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்கின்ற ஈமான் என்பதை இந்த ஆயா எங்களுக்கு உணர்த்துகிறது. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களால் எதிரிகளை சந்திப்பதாக இருக்கலாம், வேறு விஷயங்களை பொறுமை செய்வதாக இருக்கலாம், அதற்கு உதவியாக இருக்கும். பொதுவாக குறைவானவர்களை, மனிதர்களே குறைவானவர்களே சோதனையுடைய நேரங்களிலே பொறுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் தெரிகிறோம். வஷரபு மின்ஹும் இல்ல கலீலம் மின்ஹும், பொதுவாக பல இடங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இதனை உணர்த்தி இருக்கிறான். ஈமான் கொள்பவர்களும் குறைவானவர்கள், நல்லவர்கள் குறைவானவர்கள், பெரும்பாலானவர்கள் தோல்வி அடைவார்கள், பெரும்பாலானவர்கள் பொறுமை இழப்பார்கள் என்ற விஷயங்களை நிராகரிப்பு, பெரும்பாலானவர்கள் ஈமானை இழப்பார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பல சம்பவங்களிலே, பல ஆயாக்களிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு விடயம்தான், சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா தனக்கு ஆட்சி அதிகாரம் வரும் என்று எதிர்பார்க்காதவர்களுக்கு அதை கொடுப்பான். சில நியமத்துக்கள் சில பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டார், ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த நியமாவை கொடுப்பான். இங்கே தாலூத் அவர் ஒரு அரச பரம்பரையில வந்தவர் அல்ல, பெரும் வசதி படைத்தவர் அல்ல, ஆனால் அதை எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார். அல்லாஹ் தஆலாவே அவருக்கு என்ன செய்கிறான், அதனை தேர்வு செய்து கொடுக்கின்றான். அந்த தகுதியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான், அதனால் அல்லாஹ் தஆலா அவரை தெரிவு செய்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே சில விஷயங்களை தெரிவு செய்வான். அல்லாஹ் தஆலாவுடைய விதி என்பது எங்களுடைய கற்பனைகளுக்கு அப்பால், கற்பனைகளுக்கு மேலால், நாங்கள் சிந்திப்பதற்கு மேலால் இருக்கும் என்பதை இது எங்களுக்கு உணர்த்துகிறது. இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், நிச்சயமா அல்லாஹ் அவரை உங்களுக்கு தேர்வு செய்திருக்கிறான் என்று அந்த நபி சொல்கிறார்கள். அதிகமான வசதி வாய்ப்பில்லை, ஆட்சி அதிகாரம் கொண்ட பரம்பரையில வந்தவர் அல்லவர். அப்படி இருந்தாலும் அவர்தான்
ஆட்சிக்கு தகுதியானவர் என்று அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறான் அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே, அவனுடைய விதியின் அடிப்படையிலே. இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஆட்சி என்பது உண்மையிலே அல்லாஹுடைய ஆட்சி என்று அல்லாஹு தாலா அதனை முல்குஹு, தன்னுடைய தன் நாடியவர்கள் தன்னுடைய ஆட்சியை கொடுக்கிறான்னு தான் சொல்லியிருக்கிறான். எனவே அவர்கள் நினைத்ததை எல்லாம் அந்த ஆட்சியிலே செய்ய முடியாது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை அவர்கள் மீற முடியாது. எங்களுக்கு தெரியும் சில அல்லாஹு தாலாவுடைய விதியை அவர்கள் எப்படியும் யாருக்கும் மீற முடியாது. அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். அவர்கள் நினைத்தாலும் சில விஷயங்களை செய்ய முடியாமல் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். இதனை நாங்கள் விதி என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஷரா மார்க்கத்தையும் அவர்கள் மீற நடக்கின்ற பொழுது அதற்குரிய தண்டனை அல்லாஹு தாலா மறுமையிலே கொடுப்பான். அதே போன்று யுத்தம் செய்யக்கூடியவர்களை பரீட்சித்து பார்க்க முடியும். அது ஒரு ஹிக்மா, அது ஒரு ஞானம். தலைவர்கள், தளபதிகள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை பரீட்சித்து பார்க்கலாம். இன்றும் நாங்கள் படைகளில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதை பார்க்கின்றோம். இதற்கு தாலூத் தன்னுடைய படை விஷயத்திலே அவர்கள் செய்த அந்த பரீட்சை நல்ல உதாரணமாக இருக்கிறது. யார் யுத்தம் செய்வதற்கு தகுதி இல்லையோ அவர்களை படையிலிருந்து ஓரம் கட்டி, யாராவது யுத்தத்துக்கு தோல்வி வருமோ அவர்களை தூரப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. தாலூத் அவர்கள் செய்ததை போன்று. அதே போன்று நபிமார்களிடம் இருக்கக்கூடிய இல்ம் என்பது அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான். அல்லாஹு தாலா இந்த சூராவில் இந்த ஆயாக்களில் என்ன சொன்னால், அல்லமஹு மிம்மா ஷா, அல்லாஹு தாலா அவருக்கு அவன் நாடியவற்றிலிருந்து அந்த நபிக்கு, தாவூத் நபிக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்கிறான். நபிமார்கள் பேசுவதாக இருக்கலாம், அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு மறைவான விஷயங்கள் எதுவும் தெரியாது. அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியும். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தான். சூரத்து நிசாவுடைய 13வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹு தாலா உங்களுக்கு வேதத்தையும் ஹிக்மாவையும் ஞானத்தையும் கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதவற்றை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நபி அவர்களுக்கும் அவர்கள் அறியாமல் இருந்ததை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரியும். வகான ஃபதுலுல்லாஹி அலைக அதீமா, அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்த அருள் மிக மகத்தானது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தாலூத் அவர்களுடைய சம்பவம் சாமுவேல் என்கின்ற நபியுடைய காலத்திலே நடந்தது என்பதை பற்றி பார்த்தோம். வரலாற்றிலே இந்த காலம்தான் பனூ இஸ்ரவேலுடைய சிறந்த பொற்காலமாக கருதப்படுகிறது என்றால் அவர்கள் உலகத்தை ஆட்சி செய்த காலம். இதை தொடர்ந்து நாம் தாலூத்துக்கு பிறகு அரசராக வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அடுத்த பாடத்திலே பார்ப்போம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.